السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام، إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى. وقال رسول الله صلى الله عليه وسلم: الحسن والحسين سيدا شباب أهل الجنة إلا ابني الخالة يحيى وعيسى عليهم السلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய இந்த பள்ளியின் நிர்வாகிகளே, பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். பொள்ளாச்சி சின்னப்பள்ளி சுன்னத்துல் ஜமாத், மஸ்ஜிதுல் முஹீன் சுன்னத்துல் ஜமாத் மற்றும் பொள்ளாச்சி வட்டார ஜமாத் உலமா சபை இணைந்து நடத்தும் இந்த கர்பலா தின சிறப்பு பயான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தக்கூடிய பாக்கியம் வழங்கிய வல்லவனாம் அல்லாஹ்விற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாகி எனது வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்குருலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பொதுவாக ஆஷூரா என்றால் 10வது நாள் என்று அர்த்தம். அது எந்த மாதத்தில் உள்ள 10வது நாளுக்கும் சொல்லலாம். தாசுஆ என்றால் 9வது நாள், அது எந்த மாதத்தில் உள்ள 9வது நாளுக்கும் தாசுஆ என்று சொல்லலாம். பொதுவாக ஆஷூரா என்றால் 10வது, எந்த 10வதுக்கும் சொல்லலாம் என்று இருந்த பொழுதிலும் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் தான் ஆஷூரா என்று விளக்கும் அளவிற்கு இந்த நிகழ்வுகள் பிரபல்யமாக ஆகிவிட்டது. அதற்கான அடிப்படை காரணங்கள் உண்டு. இந்த 10வது நாளிலே பல நிகழ்வுகள் நடந்ததாக வரலாற்று குறிப்புகளில் நாம் காண முடிகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தது, அவர்களுடைய தௌபாவை அங்கீகரித்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் ஜூதி மலையிலே ஒதுங்கியது. சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனின் வயிற்றிலிருந்து வெளிவந்தது என்று பல நிகழ்வுகள் இந்த நாளில் நடந்திருந்த பொழுதிலும் இந்த காலகட்டத்தில் இன்று நாம் நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். அவர்கள் மதீனா ஷரீஃப் வந்த பொழுது யூதர்கள் நோன்பு வைப்பதை பார்த்தார்கள். ஏன் நோன்பு வைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இந்த நாள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஃபிரௌனினுடைய கொடும் பிடியிலிருந்து காப்பாற்றி ஃபிரௌனை மூழ்கடித்து அவர்களை வெற்றி அடைய செய்தார். அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஹனு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு
மிக நெருக்கமானவர்கள் நாங்கள் தான் இந்த நோன்பை பிடிப்பதற்கு மிக்க தகுதியானவர்கள் என்று நோன்பு நோற்றார்கள். இவைகளெல்லாம் வரலாற்றிலே நாம் விரிவாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் இந்த அதிர்ச்சி நிகழ்வும் நடந்தது. இந்த கர்பாலாவில் நடந்த இந்த கொடும் செயலும் இந்த நாளில் நடந்தது. இந்த வரலாற்றை இரண்டு விதமாக சிலர் திசை திருப்பி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ளலாம். ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அஹ்லுல் பைத், அவர்களுடைய குடும்பத்தார், அந்த குடும்பத்தாரை நேசிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொன்னான், நாயகமே குல், நீங்கள் உங்கள் சமூகத்திடத்தில் கேளுங்கள், சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன், உங்களுக்காக நான் செய்திருக்கக்கூடிய இந்த சேவைகள், இந்த தீனை நான் உங்கள் கையிலே தந்திருக்கிறேன், சிறந்த உம்மத்தாக உங்களை நான் மாற்றி இருக்கிறேன், மகத்தானவர்களாக உங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன், அதற்காக எந்த கூலியையும் உங்களிடத்தில் நான் கேட்க மாட்டேன், எந்த சன்மானத்தையும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு எதுவும் தேவையில்லை என்று நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் கேளுங்கள், இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய குடும்பத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பதை மாத்திரம் நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ்வே சொன்னார், என் குடும்பத்தை நேசியுங்கள் என்று நீங்கள் உங்கள் சமூகத்திடத்திலே வேண்டுங்கள், கேளுங்கள் நாயகமே என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த குடும்பத்தை குறித்து அல்லாஹ் பிரிதொரு ஆயத்தில் சொல்லும் பொழுது, இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ் அஹ்லல் பைத், கண்மணி நாயகத்தினுடைய குடும்பத்தார்களே, அல்லாஹ் நாடுவதெல்லாம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய விருப்பம் என்ன தெரியுமா? லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ், உங்களை விட்டும் அசுத்தத்தை அகற்றுவது, வயுதஹீரக்கும் தத்ஹீரா, உங்களை பரிசுத்தப்படுத்தி வைப்பதை அல்லாஹ் விரும்புகிறார் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். இன்னொரு கட்டத்தில் இந்த என்னுடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும் என்பது போன்ற ஹதீதுகள் நிறையவே பரவலாக ஹதீது கிரந்தங்களில் காணப்படுகிறது. ஒரு கட்டத்தில் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தன்னுடைய மடியிலே வைத்திருக்கிறார்கள் வல்லலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம அஹிப்பா வ அஹிப்ப மன் யுஹிப்பா, அருளாளனே இந்த குழந்தையை நீ நேசிப்பாயாக, யாரெல்லாம் இந்த குழந்தையை நேசிக்கிறாரோ அவரையும் நீ நேசிப்பாயாக என்று பிரார்த்திக்கிறார்கள். இப்படி பல ஹதீதுகள் சையதுனா ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறித்து, சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறித்து, சையதத்துனா ஃபாத்திமத்து ஸஹ்ராயின் பத்தூல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறித்த செய்திகள், அவர்களை நேசிக்க வேண்டும் என்ற சொன்ன தகவல்கள் எல்லாம் ஹதீது கிரந்தங்களில் நிறைவாக இருக்கிறது. இந்த சமூகம் அது போன்ற செய்திகளை கேட்பதற்கு தவறிவிட்டது என்று நாம் கருதுகிறோம். அந்த தகவல்களை கொண்டு வர வேண்டும். ஏனெனில் எனக்கு முன்னால் உரையாற்றிய ஹஜ்ரத் அவர்கள் சொல்லும் பொழுது, தரத்து ஃபீக்கும் அம்ரை, இரண்டு விஷயங்களை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன். ஒன்று அல் குர்ஆன், அதிலே நேர்வழி இருக்கிறது, நூறு இருக்கிறது, ஒளி இருக்கிறது, பிரகாசம் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது என்று சொன்ன அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்றை சொன்னார்கள், வஹைதரதி அஹ்லி பைத்தி, இன்னொன்று என்னுடைய குடும்பமாகிய அஹ்லுல் பைத் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். எனவே அருமையான பெருமக்களே, இந்த குடும்பத்தாரை பேணி பாதுகாப்பதும் அவர்களிடத்தில் அன்பு காட்டுவதும் இந்த உம்மத்தின் மீது தார்மீக கடமை. இன்னொன்றை நான் உங்களுக்கு சொல்லவா? புகாரியிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது, இர்கபு இர்கபு லி ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களினுடைய பிடரிகளை நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாருக்காக தாழ்த்துங்கள் என்கிறார். புகாரியிலே இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, அந்த குடும்பத்தாரை பாதுகாப்பது, அவர்களுடைய கண்ணியத்தை பேணுவது, அவர்களை மெச்சுவது, அவர்களை புகழ்வது, அவர்களை பாடுவது, அவர்களை நேசிப்பது என்றெல்லாம் நீண்ட விளக்கங்களை சொல்லுவார்கள். அவர்களை ஒருபோதும் யாரிடத்திலேயும் கையேந்த விட்டு விடாதீர்கள், அவர்களை குறித்து யாரும் தப்பாக பேச அனுமதித்து விடாதீர்கள், அவர்களுடைய கையிலே ஜகாத் பொருளை கொடுக்காதீர்கள், மாறாக உங்களுடைய அன்பளிப்புகளை, ஹதியாக்களை, ஹிபத் என்று சொல்லக்கூடிய
வஸல்லமுடைய நன்கொடைகளை நீங்கள் வழங்குங்கள், ஜக்காத்தை நீங்கள் கொடுக்காதீர்கள் என்பதான பொருளாக அமையும் இந்த ஹதீஸுக்கு என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்லுவார்கள். அருமையானவர்களே, எனவே அஹ்லுல் பைத்துகளினுடைய இந்த செய்திகள் இருக்கிறது ஆச்சரியமானது. ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்தார் அஹ்லுல் பைத் இருக்கிறார்களே, அவர்கள் கஸபீனத்தி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார் அவருடைய கப்பலை போன்றது. அந்த கப்பலிலே ஏறியவர்கள் நஜா வெற்றி பெற்றார்கள், யார் ஏறவில்லையோ அவர்கள் எல்லாம் அழிந்து பட்டார்கள். அது போன்றுதான் இந்த அஹ்லுல் பைத்துக்களை யார் ஏற்கிறார்களோ, யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்தவர்கள். யார் அவர்களை துரதிஷ்ட விதமாக பேசுகிறார்களோ, ஏசுகிறார்களோ, அப்படியெல்லாம் ஒன்று இல்லை என்று பேசுகிறார்களோ அவர்கள் நஷ்டமடைந்தவர்கள் என்ற ஹதீஸையும் நாம் பார்க்க முடிகிறது. சங்கையான பெருமக்களே, இப்படி இந்த அஹ்லுல் பைத்துகளினுடைய செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களில் விரிந்து கிடக்கிறது. இன்னொன்னையும் சொன்னார்கள், அத்திபு அவுலாதக்கும் அலா ஹிசாலின் ஸலாத், 3 விஷயங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் படித்துக் கொடுங்கள், கற்றுக் கொடுங்கள் என்கிறார். நம்ம வீடுகள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு இந்த 3 விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும். ஒன்று ஹுப்பி நபியிக்கும், உங்கள் நபியினுடைய அன்பு. இன்னொன்று ஹுப்பி ஆலி நபியிக்கும், அஹ்லுல் பைத்துகளுடைய அன்பு. மூன்றாவதாக திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது, கற்பது. இந்த 3ஐயும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்கிறார்கள் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே பாருங்கள், முதலாவதாக தனது அன்பை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, உங்கள் நபியினுடைய அன்பை கற்றுக் கொடுங்கள். இரண்டாவதாக அஹ்லுல் பைத்தினுடைய அன்பை கற்றுக் கொடுங்கள். மூன்றாவதாக திலாவத்துல் குர்ஆன். இங்க 3வது கொண்டு வர்றாங்க. ஏன் அப்படின்னா, முதலாவதாக இந்த இரண்டும் ஒரு மனிதனுடைய இதயத்தில் இடம்பெறுமையானால் குர்ஆனுக்கு தப்பான விளக்கம் கொடுக்க மாட்டார். எங்கே அஹ்லுல் பைத்துகளினுடைய அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்து சரியாக இடம்பெறுகிறதோ அவன் குர்ஆனுக்கு பிழையான விளக்கத்தை, தான் தோன்றித்தனமான விளக்கத்தை, பொருளை அவன் வழங்க மாட்டான் என்பத காரணத்தினால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு விளக்கம் கொடுப்பதாக இருந்தால் நபியினுடைய அன்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தாருடைய அன்பும் அவசியம் என்பதை போதித்தார்கள். இங்க நாம் விளங்கிக்கிடணும். எனவே இன்றைக்கு பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பமே இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. நான் அவ்வளவு தூரத்துக்கு போகல. ஆனால் இங்கே இந்த கர்பலாவினுடைய விஷயத்தை வித்தியாசமாக 2 குழுவினர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, அஹ்லுல் பைத்துகளை நேசிக்கணும், அஹ்லுல் பைத்துகளை நேசிக்கணும், உயிரை விட அதிகமாக நேசிக்கணும், அதெல்லாம் சரிதான் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு பிற சஹாபிகளை மட்டம் தட்டுவது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உட்பட, உமர் ரலியல்லாஹு தஆலா உட்பட பிற சஹாபிகளை எல்லாம் மிக இழிவாக பேசக்கூடிய ஷியாக்கள் நீங்க பார்க்கலாம். ஏன்னா அதெல்லாம் அந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் இங்கே இப்போது சமீப காலமாக இந்த மண்ணிலே கொஞ்சம் கொஞ்சமாக நுழைய ஆரம்பித்திருக்கிறது. இது நமது கொள்கை அல்ல, சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை அல்ல. எந்த சஹாபியையும் நீங்கள் ஏசக்கூடாது. லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள், அவர்களை குறை கண்ணோடு நீங்கள் பார்க்காதீர்கள். ஏன் தெரியுமா? பவல்லதி நஃப்ஸி பியதிஹி, யாருடைய கையில் என்னுடைய ஆத்மா இருக்கிறதோ, லவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மித்ல உஹ்தின் தஹபன், நீங்க ஒரு மலை, உஹது மலை அளவுக்கு தங்கம், உஹது மலை ஒரு பிரமாண்டமானது, அந்த அளவுக்கு தங்கத்தை நீங்கள் என்ன செய்றீங்க? தர்மம் செய்கிறீர்கள். அப்படி நீங்கள் தர்மம் செய்தாலும் மா அத்ரக மின்கும் மா அத்ரக அஹதுக்கும், உங்களில் யாரும் என் சஹாபிகள் ஒரு கையளவு அல்லது அதில் பாதி அளவு தர்மம் செய்வதற்கு ஈடாகாது. அந்த அளவுக்கு தரம் உயர்ந்தது சஹாபிகள். எனவே என் சஹாபிகளை யாரையும் நீங்கள் ஏசக்கூடாது என்பது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய எச்சரிக்கை. ஆனால் இங்கே அஹ்லுல் பைத்துக்களை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம் என்ற போர்வையிலே இந்த சஹாபிகளை ஏசுவதும், அவர்களை துச்சமாக மதிப்பதும், அசிங்கமாக பேசுவதும், அவர்களை விமர்சிப்பதும் நாம் பார்க்க முடிகிறது. இது ஷியாக்களினுடைய கொள்கை. இன்னொன்று என்ன தெரியுமா? அஹ்லுல் பைத்துகளையே விமர்சிப்பது, அஹ்லுல் பைத்துகளை விமர்சிப்பது, இது வஹாபிசம் கொள்கை. நீங்க தெளிவா விளங்கிக்கணும்.
அவங்களை குறை சொல்லணும் என்பதற்காக எல்லாம் இதை நாம் பேசிக் கொண்டிருக்கவில்லை. அவர்களுடைய கூற்றை நீங்கள், அவர்களுடைய பயானை நீங்கள் கேட்டால் பார்க்கலாம். அஹ்லுல் பைத்துகள் என்றே ஒன்று இல்லை அப்படிங்கிறான். அஹ்லுல் பைத்து இல்லைன்னு சொன்னா அவங்களை கண்ணியப்படுத்தணும்னு ஏன் ஹதீஸ்கள் வருது? அது மாத்திரமல்ல, ஆகியத்து வரைக்கும் கியாமத்து வரைக்கும் என்னுடைய அஹ்லுல் பைத்துகளினுடைய தொடர் சில்சிலா இருந்து கொண்டே இருக்கும் என்று பல ஹதீஸ்கள் இருக்கிறது. ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அனுபவித்து இல்லை. இரண்டாவது, இன்னொரு மாபெரும் குற்றச்சாட்டை அவர்கள் சூழ்ச்சியோடு இந்த சமூகத்திற்கு முன்வைக்கிறார்கள். கர்பலாவிற்கு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சென்றது பிழை அப்படிங்கிறார். அவங்களே அவர்களுடைய முடிவை தேடிக்கொண்டார்கள். அவங்க போகாம இருந்திருக்கலாம், எதுக்கு போனாங்க என்று சொல்லிவிட்டு ஒரு தரம் தாழ்ந்த விஷயத்தையும் அதிலே பதிவு செய்கிறார்கள். இதெல்லாம் நம் இளைஞர்கள், சில இளைஞர்கள் நம்ம பிள்ளைகள், நம்ம சுன்னத்துல் ஜமாத்துடைய பிள்ளைகள் அந்த பயான கேட்டுட்டு, ஏன்னா அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் ஆதாரபூர்வமானது மாதிரி ஒரு ஜோடித்து சொல்லப்படும். அவனே ஆதாரபூர்வமானவன் இல்லை, ஆக ஆதாரபூர்வமானதாக ஜோடித்து சொல்லக்கூடிய அந்த செய்திகளை கேட்டுவிட்டு இப்படி எல்லாம் சொல்லுகிறார்களே, இந்த அளவிற்கு இருக்கிறதா? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கர்பலாவிற்கு போயிருக்க கூடாதா? அவர்கள் சென்றது பதவியினுடைய ஆசையிலா? அப்படியெல்லாம் ஜோடித்து அதற்கான வார்த்தை பிரயோகங்களை எல்லாம் முறையாக வைத்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது இந்த கர்பலாவினுடைய குற்றச்சாட்டை முழுமையாக கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த இரண்டிலிருந்து விடுபட்டு நடுநிலையானவர்கள் ஒருபோதும் சஹாபிகளை ஏச மாட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூஃபாவை நோக்கி சென்றது மிகச் சரியிலும் சரி என்ற தகவலை தான் இந்த உரையின் வழியாக நான் உங்கள் முன் சமர்ப்பிக்க இருக்கிறேன். ரெண்டு செய்தி, ஒன்று அஹ்லுல் பைத்துகளை பற்றி, இன்னொன்று கர்பலா பற்றி. அஹ்லுல் பைத்துகளை பற்றி சில செய்திகளை மட்டும் வச்சிருக்கோம். அவங்களுடைய சிறப்பு என்ன, எப்படி நேசிக்கணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னான் அப்படிங்கிறத நம்ம முன் வச்சிருக்கிறோம். இதோட நான் அதை முடிச்சுக்கிறேன். ஏன்னா கர்பலாவினுடைய செய்தி என்பது நீண்ட நெடிய பிரயாண செய்தி. இருந்த பொழுதிலும் அதை நான் குறிப்பிட்ட அந்த நேரத்திற்குள் இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்தும் வகையிலே சுருக்கியும் அதே சமயத்தில் விளக்கமாகவும் நான் சொல்வதற்கு முற்படுகிறேன். அருமையான பெருமக்களே, இந்த கர்பலா பிரச்சனை என்பது அகீதா, கொள்கை சார்ந்த ஒரு பிரச்சனை அல்ல. முதல் விஷயம், அரசியல் சார்ந்த பிரச்சனை. இது எங்கிருந்து தொடங்குகிறது என்றால், சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய மரணத்திலிருந்து இது தொடங்குகிறது. அவங்க ஷஹீதானதிலிருந்து இது தொடங்குது. அவர்கள் ஷஹீதான பொழுது அவர்களை ஷஹீதாக்குனது யாரு அப்படின்னு கேட்டா, பின்னால் முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள், யூதர்கள் இருக்கிறார்கள் என்றாலும் அதிலே சிக்கியவர்கள் முஸ்லிம்கள் தான். நான் அவர்களுடைய பெயர்களை எல்லாம் கூட குறிப்பிட முடியும். அந்த அளவுக்கு வரலாற்றில் சில பதிவுகள் இருக்கிறது. ஆக அந்த அளவிற்கு உதுமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை முஸ்லிம்கள் ஷஹீதாக்கிய பொழுது அவங்க ஷஹீதாயிட்டாங்க. அப்படி ஷஹீதானதுக்கு பின்னால அது சம்பந்தமான தொடரே ரொம்ப ஆச்சரியமானதும் அழகானதும் அவங்க ஷஹீதாக்கப்பட்ட நிகழ்வு. அதற்கு பிறகு ஆட்சியை அமைப்பதற்கு ஒரு ஜனாதிபதி தேவையா இல்லையா? ஜனாதிபதியா இருந்தவங்க ஷஹீதாயிட்டாங்க. இப்போ ஒரு ஜனாதிபதியை தேர்வு செய்யணும். அந்த ஜனாதிபதி யார்? மதீனா ஷரீஃபிலே இருந்த சஹாபிகள் அத்தனை பேரும் ஒன்று கூடி ஹதரத் அலி தான் என்று முடிவு செய்கிறார்கள். நீங்க தான் அதை ஏற்றுக்கொள்ளணுங்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன்வந்த அந்த பதவியை தேடவில்லை, சஹாபிகளால் அது அவர்களுக்கு வழங்கப்பட்டு எல்லாரும் மாற்றினாங்க. பலரும் என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கூட பல சஹாபிகளிடத்தில் இந்த ஹிலாஃபத்து பதவி கொண்டு வரப்பட்ட பொழுது நிறைய பேர் மறுத்துட்டாங்க. இப்படி எல்லாரும் மறுத்துட்டா உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, சரியான பதவிக்கு வர வேண்டியவர்கள் வரவில்லை என்றால் தப்பானவர்கள் பதவியில் உட்காருவாங்க. அப்ப சமூகத்திற்கு பிரச்சனையாகிவிடும், அதற்கு நீங்கள் காரணமாக ஆகிவிடுவீர்கள். எனவே சரியான அந்த பொறுப்புகளை நீங்கள் சுமக்க வேண்டும். கிலாபத்துக்கு வந்துட்டாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சியில் அவர்கள் அமர வைக்கப்பட்டது. அவர்கள் ஜனாதிபதிக்கு கீழே இருக்கக்கூடிய கவர்னர்கள், ஒவ்வொரு மாநிலத்திலே ஒரு கவர்னர் இருக்கிறார். சிரியாவில் ஒரு கவர்னர் இருக்கிறார். அதே மாதிரி ஈராக்கில் இருக்கக்கூடிய இந்த பாரசீகத்திலே அங்கே கவர்னர் இருக்கிறார்.
இஜிப்ட்ல கவர்னர் இருக்கிறாங்க. இப்படி பல கவர்னர்கள் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புக்காக அதல்லது அதற்கு அடுத்த பொறுப்புக்காக செய்தா உமர் ரலியல்லாஹு தஆலா சில சஹாபிகளை அழைச்சு இந்த பொறுப்புக்கு நீங்க போகும்போது இல்லை எனக்கு அந்த பதவி வேணாம், நான் பதவிக்கு போக மாட்டேன் அப்படின்னு யார் சொல்றா? அந்த சஹாபிகள் சொல்றாங்க, எனக்கு அந்த பதவி வேணாம், நான் மதீனாவிலேயே இருப்பேன், நான் மதீனா விட்டு போக மாட்டேன், அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு பொறுப்பு தேவையில்லை, பதவி தேவையில்லை என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய முகம் சிவந்து போனது. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பதவியில் உட்கார வச்சுக்கிடுவீங்க, அதுக்கு பிறகு எல்லா பொறுப்பையும் என் தலையில போட்டுக்கிடுவீங்க, அந்த பொறுப்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் நீங்கள் விலகிக் கொள்வீர்களா என்று சொல்லிட்டு அடுத்தது சொன்னாங்க, இந்த பதவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களை சாட்டையால் அடிப்பேன். பதவியை ஏற்கிறதுக்கு சாட்டை வேண்டாம். எந்த அளவுக்கு இப்போ இந்திய எந்த அளவுக்கு இந்த அரசியல் மாறி இருக்கிறது என்று பாருங்கள். அவ்வளவு ஒரு புனிதமான அரசியலை நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார். அருமையானவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அந்த பொறுப்பை ஏற்க வேண்டிய நிர்பந்தம் வந்ததை ஏற்றுக்கொண்டார்கள். எல்லா கவர்னர்களும் அவர்களை ஹிலாஃபத்தை ஏற்றுக்கிட்டாங்க, எல்லாம் பைஅத் செஞ்சுட்டாங்க. அங்கே மக்களும் ஹிலாஃபத்தை ஏற்றுக்கிட்டாங்க. பைஅத் செய்வது எப்படி? ஒன்று கலீஃபாவிடத்திலே வந்து நான் உங்களை கலீஃபாவாக ஜனாதிபதியாக அங்கீகரிக்கிறேன் பைஅத் செய்யணும், அல்லது கலீஃபாவினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் கவர்னர்கள் இவருடைய கையில பைஅத் செய்யணும். எல்லா மக்களும் செய்தார்கள். ஆனால் ஒரு மாநிலம் மாத்திரம் செய்ய மறுத்தது, சிரியா. சிரியா செய்ய மறுத்தது. அங்கே இருப்பது யார்? செய்தனா முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஆட்சியில் இருக்கிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஹஜ்ரத் அலியை நான் கலீஃபாவாக ஏற்றுக்கொள்வதற்கு தயார். உதுமான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலேயே சிரியாவினுடைய கவர்னராக முஆவியா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. சிறந்த ஒரு ஆட்சி, அழகான ஒரு ஆட்சி, நாட்டை வளப்படுத்தினாங்க, நலப்படுத்தினாங்க, சுத்தப்படுத்தினாங்க. நல்ல ஒரு அருமையான சூழலை அந்த நாட்டிலே சிரியாவிலே உருவாக்கினார்கள். ஷாமிலே அருமையான ஆட்சியை கொடுத்தவர்கள் தான் முஆவியா ரலியல்லாஹு தஆலா. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அவர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அவங்க சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஜனாதிபதி, அவர்களை யார் கொலை செய்தார்களோ அந்த கொலையாளிகளை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்து அவர்களுக்கான தண்டனையை வழங்கிவிட்டு அரசாட்சி அமைக்க வேண்டும். இதான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கூற்று. ஒரு உஸ்மான் ரலியல்லாஹு தான் சொர்க்கவாதி, ரசூலுல்லாஹ்வினுடைய மருமகனாக திகழ்ந்தவர்கள், 2 மகளை கல்யாணம் முடிச்சவங்க, இன்னும் மகள்கள் இருந்தால் அவர்களுக்கே நான் கட்டி கொடுப்பேன் என்று சொன்ன அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழ்த்து பெற்றவர்கள். அப்படிப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த கொலையாளியை கண்டுபிடிக்காமல், அந்த கொலையாளியை கைது செய்யாமல், அந்த கொலையாளிகளுக்கு தண்டனை கொடுக்காமல் எப்படி நீங்கள் ஆட்சி அமைக்கலாம்? இதான் அவங்களுடைய கேள்வி. கேள்வி நல்லா இருக்குல்ல? நல்லா. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களுடைய தரப்பில் உள்ளவர்களும் சொன்னார்கள், ஆட்சியே இல்லை, எப்படி கைது செய்யறது? யார் கைது செய்வான்? ஆட்சியே இல்லை, ஆட்சி புரண்டு போய் கிடக்கிறது, ஜனாதிபதியே இல்லை. எனவே ஆட்சியை அமைத்ததற்கு பிறகு இந்த கொலையாளிகளை கண்டுபிடிப்போம், தண்டனை கொடுப்போம், கைது செய்வோம், எல்லாம் செய்வோம். நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அத்தனையும் ஆட்சியை அமைத்ததற்கு பிறகு நடக்கும் என்றார்கள். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே நீங்க எல்லாம் செஞ்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா. இந்த பிரச்சனை தான் அரசியல் பிரச்சனை, பொலிட்டிக்கல் ஒரு பிரச்சனை. இதுல தான் ஏற்பட்டது. இதுதான் துவக்கம். கடைசியில் என்ன ஆனது? அலி ரலியல்லாஹு தஆலா ஹிலாஃபத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். சிரியா ஏற்க மறுத்தது. அவங்களுடைய கூற்று திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்வேன், அலி அவர்களை ரலியல்லாஹு தஆலா ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையை நிகழ்த்தினார். நான் வைக்கிற அவங்களை கைது செய்யுங்க, செய்துட்டு அவர்களுக்கு தண்டனையை கொடுத்துட்டு நீங்க என்ன செய்யுங்க, அதற்கு பிறகு நீங்கள் ஆட்சியை அமையுங்கள் என்று சொன்னதுதான் இங்கே ஒரு பிரச்சனை. இதுதான் இந்த சமூகத்தில் ஏற்பட்ட பிளவுக்கான முதல் பிரச்சனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை இந்த சமூகம் விமர்சிப்பதோ, அவர்களை குறைத்து பார்ப்பதோ, பேசுவதோ நிச்சயமாக இந்த ஷரீஅத்தில் அனுமதிக்கப்பட்டது இல்லை. இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, இமாம் அவர்களே, அலி அவர்கள் சிறந்தவர்களா, முஆவியா அவர்கள் சிறந்தவர்களா? எப்படி கேள்வி? இமாமுல் ஆதம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, இந்த இருவரில் யார் சிறந்தவர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த கேள்வி தேவையில்லாத கேள்வி, வம்புக்கான கேள்வி என்பதை புரிந்து கொண்டு மிக அழகாக சொன்னார்கள், இது குறித்து அல்லாஹ் என்னிடத்தில் கேள்வி கேட்க மாட்டான், அதுக்கு நான் ஏன் உங்களிடத்தில் பதில் சொல்ல? என்னிடத்தில் அவன் கேட்க மாட்டான். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய சூஃபி, மிகப்பெரிய முஹத்திஸ், மிகப்பெரிய ஃபகீஹ், எல்லா துறைகளிலும் உச்சத்தை தொட்ட பெருமகனார் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா. அவங்க இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுது, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறந்தவர்களா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா சிறந்தவங்களா? கேள்வி எப்படி இருக்குன்னு பாருங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா சிறந்தவங்களா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறந்தவர்களா என்ற கேள்வி கேட்ட பொழுது ஏன் அப்படி கேட்டாங்கன்னா, முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திட்டாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் யாருன்னா அவங்க கலீஃபா இல்லை, ஒரு சஹாபியும் கிடையாது, ஆனா தாபி. அவங்க உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேரப்பிள்ளையா வர்றாங்க. ஒரு அற்புதமான அழகான ஆட்சி இந்த உலகத்தில் வழங்கியவர்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கட்டத்தில் ஜகாத் வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் ஆனார். ஜகாத் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. எப்படி இருக்கும் ஆட்சியை பாருங்க, அவ்வளவு அழகான ஆட்சி, தன்னிறைவு பெற்ற ஆட்சியாக இருந்தது. ஜகாத்தினுடைய பொருள்கள் எல்லாம் பைத்துல் மாலில் குவிந்து கிடக்கிறது. கோதுமைகளாகவும் கேழ்விறகுகளாகவும் பழங்களாகவும் குவிந்து கிடக்கிறது, மூடையாக இருக்கிறது. ஆனால் அதை பெறுவதற்கு ஆள் இல்லாமல் போனது. எல்லாம் கெட்டு நாசமா போயிடும். பணமா இருந்தா இருக்கும், இதுவும் எப்படி இருக்கும்? கெட்டு போயிடும் இல்ல. ஒரு கட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள், இந்த உணவுகளை எல்லாம் மலைகளிலே கொண்டு பறந்து விடுங்கள், என் நாட்டை கடந்து செல்லக்கூடிய பறவைகள் சாப்பிட்டு விட்டு செல்லுகின்றார். பறவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி ஒரு சூழ்நிலை, ஒரு அற்புதமான ஆட்சியை வழங்கியவர்கள். அப்படிப்பட்ட உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க சிறந்தவங்களா, முஆவியா சிறந்தவங்களா என்ற கேள்வி கேட்ட பொழுது சையதுனா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சமும் யோசிக்காமல் சொன்னார்கள், முஆவியா தான் சிறந்தவர்கள் ரலியல்லாஹு தஆலா. ஏன் தெரியுமா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கல, முஆவியா பார்த்திருக்கிறார். முஆவியா ரசூலுல்லாஹ்வுடைய கையை தொட்டிருக்கிறார். முஆவியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக பிரயாணித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் பல முறை நின்று தொழுதிருக்கிறார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய துஆவிற்கு ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி எத்தனை பாக்கியம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பாக்கியங்களில் ஒன்றும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுக்கு இல்லை. உமர் இப்னு அப்துல் அசீஸ் மகத்தானவர், மாண்பானவர், உன்னதமானவர், பரிசுத்தமானவர். ஆனால் ஒரு சஹாபிக்கு அவர் ஈடாக முடியாது என்றார்கள் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா. இது இந்த ரெண்டு செய்தியும் சஹாபிகளை குறித்து தப்பான அபிப்பிராயங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு போதும் என்று நான் கருதுகிறேன். செய்திக்கு நான் வருகிறேன். அருமையானவர்களே, இப்ப முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஆட்சி, நல்ல ஆட்சி. அலி ரலியல்லாஹு தஆலா இன்னொரு பக்கம் ஆட்சி. பார்த்தாங்க, மதீனால ரத்தம் சிந்தக்கூடிய நிலைமை உருவாகிறது என்று சொல்லி மதீனா என்ற அந்த இருந்த தலைநகரை கூஃபாவுக்கு யார் மாத்தினா? அலி ரலியல்லாஹு தஆலா மாத்திட்டாங்க, கூஃபாவுக்கு மாத்தியாச்சு. இப்ப கூஃபாவில் ஒரு தலைநகர், சிரியாவில் ஒரு தலைநகர், ரெண்டு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ரெண்டு பேருக்கும் இடையில் சிர்பீன், ஜமல் என்ற யுத்தங்களும் நடந்து முடிந்தது. இது பல முஸ்லிம்கள் ஷஹீதானாங்க. அதெல்லாம் வலியான செய்திகள், வேதனையான செய்திகள், இரத்த கரை படிந்த வலி மிகுந்த தகவல்கள். இப்படிப்பட்ட இரண்டு பட்ட நிலையில் சமூகம் இருந்த பொழுது ஒரு கட்டத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வராங்க. ஹசன் ரலியல்லாஹு இந்த முன்னுரையை விளங்கினால்தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாறை பற்றி நமக்கு தெரியும். நான் அதை சுருக்கமாக சொல்லுவேன், இதையும் சுருக்கமாகத்தான் சொல்கிறேன். ஏன்னா இது தெரியாம நீ அங்க போகும்போது தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பத்தி வஹாபிகள் சொல்றாங்க பாத்தீங்களா, அதிகாரத்துக்காக வேண்டி போயிட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் இந்த அடிப்படை விளங்காததுனால தான். அதனால தான் இந்த பேச உங்களுக்கு நான் கொஞ்சமாக சுட்டி காட்டுகிறேன். சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்ட பொழுது அந்த இடத்திற்கு யாரை கொண்டு சஹாபிகள் வைக்கிறாங்க? ஹசன் ரலியல்லாஹு தஆலா கொண்டு வைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய மூத்த மகனான ஹசன் ரலியல்லாஹு தஆலா, நான் வரல, எனக்கு வேணாம், நான் இங்க இருக்கிறேன், ஆனா எனக்கு இந்த பதவி வேணாம். உங்கள யாராவது எத்தனை
நீங்க பதவி ஏற்றுக்கணுங்க போது இல்லை நீங்கள் தான் தகுதியானவர்கள் என்று வற்புறுத்தி அந்த பதவியில உட்கார வச்சாங்க. 6 மாத காலம் அந்த ஆட்சியை சிறப்பாக நடத்தினார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு வேதனை இருந்து கொண்டு இருக்கிறது. என்ன நம்ம சமுதாயம் 2ஆ பிரிச்சு கிடக்குதே, 2 குழுவாக இருக்கிறது என்று வேதனை எழுந்து ஒரு கட்டத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து இந்த பொறுப்பையை நீங்களே சேர்த்து வச்சுக்கங்க, சமூகம் ஒன்றாக இருக்கட்டும். ஒரு ஆட்சி நடத்துவதற்கான எல்லா தகுதியும் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, இராணுவம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது. இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த ஆட்சியை கொண்டு போய் நீங்க நடத்துங்கன்னு ஒரு ஆட்டை கொடுக்கிறதா இருந்தால் எவ்வளவு உயர்ந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மின்பரிலே இருக்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இங்கே வாராங்க. உம்மா அனுப்பி வைக்கிறாங்க. பாப்பா போ, தம்பி போங்க, அப்பா உங்க பாட்டனை குத்பா ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, ஜும்மாக்கு போங்க அல்லது குத்பாக்கு போங்க. உமர் வர்றாங்க, சின்ன பிள்ளை அப்படி தத்தி வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேடையிலிருந்து மெம்பரிலிருந்து கீழே இறங்கி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி தன்னுடைய பக்கத்தில் வைத்துக் கொண்டு சொன்னார்கள், ஹாதா இப்னி சய்யிதுன், என் புள்ள இருக்காரே ஹசன் சய்யித், அவர் ஒரு லீடர். ஒரு கட்டத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா என் பிள்ளையை கொண்டு யுஸ்லிஹுல்லாஹு பிஹி, இந்த சமூகத்தில் 2 பெரும் பிரிவு ஏற்பட்ட பொழுது, பிளவு ஏற்பட்ட பொழுது, இந்த பிளவை நீக்கி ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு ஒரு முஸ்லிஹாக, இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவராக என்னுடைய பிள்ளை இருப்பார் அப்படின்னு ஸல்லல்லாஹு முன்னறிவு செஞ்சாங்க. அந்த மெம்பர்ல வச்சு என் பிள்ளை இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவை நீக்கி ஒரு சமாதான, தன்னுடைய மகனார் யஸீதை ஆட்சியில் அமர வைத்தார். உங்களை ஒரு சொந்த கொடுமை யாரையா கொடுப்பீங்கன்னா, ஒரு பெரும் பதவியையே, ஜனாதிபதி பதவியையே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டு இந்த சமூகத்தை ஒன்றுபடுத்தினார்கள். இப்படி ஒரு நிலை இருந்தது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறார். ஹிஜ்ரி 60 ரஜப் பிறை 1 முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆகிறார். நான் எல்லா செய்தியும் சுருக்கி 60க்கு வந்துட்டேன். ரஜப் பிறை 1 ஹிஜ்ரி 60 முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆனாங்க. வஃபாத் ஆகும்போது அவங்க செஞ்ச ஒரு வேலை பல சஹாபிகளை சங்கடத்தில் ஆழ்த்தியது உண்மை. தன்னுடைய மகனார் யஸீதை ஆட்சியில் அமர வைத்தார். முதல்ல நீங்க யஸீத் யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒரு சஹாபியினுடைய மகன். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சஹாபி மட்டுமல்ல, அவர் குறைஷ் குலத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய சகோதரி சய்யிதத்துனா உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மச்சான். இப்படியெல்லாம் உறவுகள் இருக்கிறது. எனவே நாம் பேசும் வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். ஆனால் இவர்களினுடைய இந்த பதவி பிரமாணம் தன்னுடைய மகன் யஸீதை பதவிகளை அமர வைத்தது என்பதை பல சஹாபிகள் அங்கீகரிக்கிறார். சரி, அமர்ந்தாச்சு. இப்ப அமர்ந்ததற்கு பிறகு யஸீதோடு எல்லாரும் பையத்து செய்யணும். எல்லா கவர்னர்களும் பையத்து செய்யணும். கவர்னர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களும் பையத்து செய்யணும். இப்ப இந்த இடத்துல 2 நகரை குறிப்பிட வேண்டியது அவசியம். ஒன்று மதீனா ஷரீஃப், இன்னொன்று கூஃபா. மதீனாவினுடைய கவர்னராக இருப்பது வலீத் இப்னு உத்பா. ஏன்னா நிறைய சஹாபிகள் அங்க இருக்கிறார். கூஃபாவினுடைய தலைவனாக இருப்பது நுஅமான் இப்னு பஷீர். கவர்னராக இருப்பது நுஅமான் இப்னு பஷீர். இந்த 2ஐயும், மற்றதுக்கெல்லாம் நிறைய கவர்னர் இருக்கிறாங்க. இந்த 2ஐயும் நான் குறிப்பிடுவதற்கு காரணம் என்னன்னா, மதீனாவில் இருக்கக்கூடிய வலீத் இப்னு உத்பா அவர்கள் தான் எல்லாத்தையும் பையத்து வாங்கணும். மதீனாவில் இருக்கிற அத்தனை பேரும் அவங்க தான் பையத்து செய்யணும். மதீனாவில் யாரெல்லாம் இருக்கிறா? இப்ப அந்த நேரத்தில் பல சஹாபிகள் இருக்கிறாங்க. குறிப்பாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அங்க இருக்கிறாங்க, மதீனா ஷரீஃப்ல இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இந்த 4 பேரும் புகழோடும் வலிமையான சக்தியோடும் இருக்கக்கூடியவர்கள். இந்த 4 பேரை நினைத்து யஸீதுக்கும் யஸீதுடைய குழுவுக்கும் பயம் இருந்தது. இதனால் இந்த மதீனாவை இப்ப சொல்லி காட்டுறோம். கூஃபாவை ஏன் சொல்லி காட்டுகிறோம்? நுஅமான் இப்னு பஷீர் அங்க இருக்கிறாங்க, கவர்னரா இருக்கிறாங்க.
ஏன் கூஃபாவை சுட்டி காட்டுகிறோம் என்று சொன்னால், கூஃபாவில் தான் அலி ரலியல்லாஹு தஆலா ஆட்சி செஞ்சாங்க. அவர்களுடைய மகனார் ஹசன் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி செய்து அந்த ஆட்சியை ஒப்படைத்த இடமும் கூஃபா தான். இரண்டாவதாக அந்த கூஃபாவிற்குத்தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா புறப்பட்டு போகும் வழியில் கர்பலாவில் ஷஹீதாக்கப்படுறார். இந்த செய்திக்காகவே இந்த 2 நிகழ்வுகளையும் இந்த 2 கவர்னரையும் நான் சொல்லிக்காட்டேன். இப்ப ஒரு ராத்திரி நடுநிசி ரஜபுல ஒரு சில நாட்கள் கழிந்ததுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு மௌத்துனால ஒரு தகவல்னால வாட்ஸ்அப்ல சடங்கு போயிடும், ஒரு நிமிஷம் போதும், உலகம் முழுவதும் போகுது. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை காலம். அந்த தகவல் வந்து சேர்வதற்கு சிரியாவிலிருந்து வந்து சேரணும். வந்து கிட்டத்தட்ட நடுநிசையிலே கவர்னருக்கு வந்து சேருது. வலீத் இப்னு உத்பாவுக்கு ராத்திரி நடுநிசையில் ஒரு 12-1 மணிக்கு வந்து சேரு. அந்த கடிதத்தை பார்க்குறாங்க. பார்த்ததும் யசீத் கடிதம் எழுதுகிறார். மின் அமீர் மோமினின் யசீத், முஸ்லிம்களுடைய தலைவர் அமீராக இருக்கக்கூடிய யசீத் எழுதியிருப்பது. யாருக்கு எழுதியிருக்கிறது? மதீனாவினுடைய கவர்னர் வலீத் இப்னு உத்பாவுக்கு எழுதியிருக்கிறது. முஆவியா அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க, அல்லாஹ்வின் சமூகம் சேர்ந்துட்டாங்க. நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இன்னைக்கு பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் எல்லாரும் இருக்க வேண்டும். எல்லாரும் பையத்து செய்யுங்க. குறிப்பாக மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பையத்து வாங்க. அதிலும் குறிப்பாக இந்த 4 பேரிடத்திலும் பையத்து வாங்குங்க. அதிலும் குறிப்பாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பையத்து வாங்க. உடனடியாக அதை செய்யுங்கள் என்று உத்தரவு. இப்ப ராத்திரி 1 மணிக்கு யாராவது கூப்பிட்டு அனுப்பிட்டு இருப்பாங்களா, பையத்து வந்து பையத்து செய்யுங்கன்னு சொல்லி? அப்படி செய்ய முடியாது என்று இந்த வலீத் இப்னு உத்பா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான ஆள் தான், ரொம்ப கடுமையான ஆள் இல்லை. அவர் ஒரு அஹ்லுல் பைத்துகள் மீது ஒரு பிரியமுள்ள ஆள் ஒன்றா. அவர் என்ன சொன்னார், பக்கத்தில் கவர்னருடைய ஆலோசகர், பர்சனல் செக்ரட்டரி அவர் இருக்கிறார், மர்வான். இந்த மர்வான் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக. இந்த மர்வான் சொன்னார், கலீஃபா எழுதிட்டாங்க, அது செய்கிறது உங்கள் மேலே கடமை. எனவே இப்போதே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள், நான் ரலியல்லாஹு சொல்லி சொல்றேன், நம்ம அப்படிதான் சொல்லணும். அவங்க ரலியல்லாஹு சொல்லல, பெயர் மட்டும் சொல்றாங்க. அவர்களை அழைத்து இப்பவே நீங்க பையத்து வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வலீத் சொன்னாரு, மர்வான் இப்ப என்னப்பா அவசரம், இது தூங்குற நேரம், 1 மணி 1:30 மணி, இந்த நேரத்துல போய் கதவை தட்டி நீங்க வாங்க, இதெல்லாம் நல்லா இல்லை. வஜ்ர தொழுகையை தூர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கூப்பிட்டு நம்ம செஞ்சுக்கிடலாங்கும் போது நீர் மடத்தனமாக நடக்கிறீர். மர்வான் சொன்னார். யாரை பார்த்து? கவர்னரை பார்த்து. சில பேர் கவர்னராக இருப்பான், ஒன்றும் இருக்காது, அதுக்கு மேலே ஒருத்தர் இருந்து ஆடிக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த கவர்னர் சொல்றாரு, ஏன்பா இப்படி இருக்கு? இல்லை நீ உடனடியாக வாங்கி ஆகணும், இல்லைன்னா ஆபத்து, உன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு பயம் பொருத்தி இப்போதே ஆளை அனுப்பு என்று சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு ஆட்கள் வரும். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னைக்கு விழிச்சு தான் இருக்கிறாங்க. கதவை தட்டினது யார்கிட்ட கேட்குறாங்க. அங்கே வீட்டில் குடும்பத்தார்களும் விழித்திருக்கிறார்கள், இபாதத்தில் ஈடுபட்டுருக்கிறாங்க. என்னன்னு கேட்கும்போது, நாங்கள் கவர்னர் அனுப்புனாங்க, நீங்கள் உடனே வரணுமா, அவசரமாக உங்களை கூப்பிடுறாங்க. எதுக்கு தெரியல. உண்மையிலே அவங்க வந்து அவங்களுக்கு எதுக்குன்னு தெரியாது. கவர்னர் கூப்பிட்டு வர சொன்னாங்க, வந்தாங்க. பணியாளர், அவர்கள் பணியாளர், சர்வன்ஸ், அவங்க அனுப்பியிருக்கிறாங்க, நான் வந்திருக்கிறேன், வாங்க அப்படின்றதும், சரி நீங்கள் போங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு தன்னுடைய குடும்பத்தார்களை பார்த்து சொல்றாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த நடுநிசையில் கவர்னர் என்னை அழைக்கிறார் என்றால் அது ஒரே ஒரு காரணமாகத்தான் இருக்க முடியும். அவங்க யூகிக்கிறாங்க. என்ன காரணம்? வீட்டில் உள்ளவங்களாம் கேட்குறாங்க. சையதுனா முஆவியா வஃபாத் ஆகி இருக்க வேண்டும், அந்த இடத்தில் யசீத் பதவியை ஏற்றிருக்க வேண்டும், அவருடைய மகன் யசீத் பதவியை ஏற்றிருக்க வேண்டும், யசீதை கலீஃபாவாக ஏற்க வேண்டும் என்று பைஅத் செய்வதற்காக கவர்னர் என்னை அழைக்கிறார் என்று நான் கருதுகிறேன். எவ்வளவு துல்லியமாக சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு துல்லியமாக இருக்கு. ஆனா இதுவரைக்கும் முஆவியா வஃபாத் ஆகிட்டாங்க செய்தி மதீனால ஒருத்தருக்கும் தெரியாது. முதல்ல கவர்னருக்கு தான் வரும் செய்தி. இருந்தாலும் நான் கவர்னர் அழைத்தால் என்னன்னு கேட்கறமா இல்லையா, ஒரு தலைமையில் இருக்கிறாங்க, என்ன நான் கேட்டுட்டு வர்றேன் அப்படின்னு போறாங்க. அங்கிருந்து சிலர் சொன்னாங்க, நம்ம காலையில பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் காலையில பார்த்துக்கலாம், அப்படி நீங்க போகணும் அவசியம் இல்லைங்கும் போது, இல்லை, தலைமைக்கு கட்டுப்படணும். அவங்க அழைச்சிருக்கிறாங்க, என்னங்கிறத கேட்போம். அவங்களுடைய கேள்வியில் அது ஏதாவது வேண்டுதலில் நான் நினைக்கிற மாதிரி இருந்தால், அது நியாயம் இருந்தால் ஏற்றுக்கொள்வோம், நியாயம் இல்லை என்றால் இதை எப்படி செயல்படுத்தணுமோ அப்படி செயல்படும். ஹுசைன் ரலியல்லாஹு ரொம்ப வீரமான ஆளு, பயந்த ஆள் கிடையாது.
நம்ம ஹசன் ஹுசைனா சின்ன பிள்ளைன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். நம்முடைய சிந்தனையில் அதுவே இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி வளர்த்த பிள்ளை. இப்ப எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது? ஹிஜ்ரத் 60 வருடங்கள் ஆயிடுச்சு. ஹிஜ்ரத் 60 வருடங்கள் ஆகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா 55 வயசு பாஸ் ஆயிடுச்சு. அந்த நிலையில இருக்கிறாங்க. அப்ப அவங்க நேரம் வந்தாங்க. என்னன்னு கேட்கிறாங்க. இதே தான் சொல்லப்படுது. நீங்க பையத்து செய்யணும். திரை ஒன்று இருக்கிறது. அந்த திரைக்கு பின்னால் மர்வான் இருக்கிறார். அதை கேட்டுட்டே இருக்கிற மர்வான் தன்னை யாரும் காட்டிக்கிடையில வெளியில் பின்னால் இருக்கிறார். அவங்க சொல்றாங்க, நீங்க பையத்து செய்யுங்க. மாவியா வஃபாத் ஆயிட்டாங்க, யஸீது பதவி ஏற்றிருக்கிறாரு. அப்போ அவங்க சொன்னாங்க, கவர்னர் அவர்களே, ஒரு பையத்தை இப்படியா வாங்குவது? பள்ளியில் வைத்து மக்களை அழைத்து எல்லாருக்கும் அறிவிக்கணும். அறிவித்து பையத்தை செய்வதானே முறை. இதுவரை இப்படித்தான் நடந்திருக்கிறது. இது என்ன நட்ட நடுநிசையில் இப்படி ஒரு யாருக்கும் தெரியாத அளவிலே என்னை மட்டும் அழைத்து நீங்கள் பையத்தை வாங்குவது நியாயமானதா? இது சரியானதா என்று கேட்டபோது, ஆமாமா அது சரியில்லைதான் அப்படின்னு கை வைத்துட்டார். வலீத் இப்னு உத்பா சரியாதான் இருக்கிறார், இவன் விடமாட்டான். அப்போ அவர் சரியாக இருக்கிறார், சரிதான் அப்படி என்று சொன்னாலும் சரி, அந்த மாதிரி நீங்க பள்ளியில செய்யுங்க. நீங்கள் கேட்பது அந்த பையத்தை செய்வதற்கு உரியவர் தான் என்று இருந்தால் நான் பையத்தை செய்வேன். அது தகுதியானவராக தான் நான் பையத்தை செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டான். பையத்தை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் என்னுடைய விருப்பம். ஓட்டு போடுறதும் யாரும் ஓட்டு போடலாம்ல. அதனால நான் ஏற்பதும் ஏற்காமல் இருப்பதும் என்னுடைய விருப்பம் அல்லவா? அதனால அதை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனா இப்படி நீங்க செய்யாதீங்க, மக்கள் மன்றியில் அறிவிங்க, அது சரிதான் நான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வெளியில வந்துட்டாங்க. மர்வான் தெளிந்து வெளியில வந்தார். கவர்னரை பார்த்து கேட்டார், வலி தப்பு பண்றீங்க, நீங்க தப்பு பண்றீங்க. பையத்தை வாங்கித்தான் அனுப்பி இருக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் பையத்தை செய்ய முடியாது என்று மறுத்திருந்தால் அவர்களை இந்த இடத்திலேயே நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்றார். மதீனாலே கொண்டு இருக்குங்கிற அங்கே கர்பலாவை கொண்டு வந்தார் மர்வான். இதுதான் நடந்தது. அதற்கு பிறகு இனி விடிந்தது, செய்திகள் பரவியது. இனி பல்வேறு பிரச்சனைகள், சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க, சில பேர் ஏற்றுக்கிடையில இது கலோபலமாக இருக்கு. சஹாபிகளும் அவர்களுக்கு நெருக்கமானவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் வந்து சொன்னாங்க, நீங்க இனிமேல் மதீனா ஷரீஃபில் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பானது அல்ல. பிரச்சனை உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பான். ஏன்னா அரசாங்கம் அவங்க கையில் இருக்கு, அரசு அவங்க கையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நீங்க என்ன செய்யுங்க, மக்காவுக்கு நீங்க போங்க, அது உங்களுக்கு ஒரு அளவு பாதுகாப்பு. அங்கே சில குறிப்பிட்ட சில வீர மிகுந்த சஹாபிகள் இருக்கிறாங்க, உங்களை பாதுகாத்துக்கிடுவாங்க என்று சொன்னதும் அவர்கள் அப்படி செய்வதுதான் சரி என்று குடும்பத்தோடு புறப்பட்டு மக்காவுக்கு போகும் பொழுது இப்னு முத்திய என்று ஒரு கவிஞர் அவங்க வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வினுடைய திருப்பேரர் அவர்களே, நீங்கள் மதீனா ஷரீஃபை விட்டு புறப்படுவது, அது நீங்க மக்கா போறதாலும் சரி எங்க போறதாலும் சரி, நீங்க மதீனா விட்டு புறப்படுவதே எங்களுக்கு வழியை தருகிறது, கஷ்டமா இருக்கு. உங்களை நாங்கள் கண்மணி நாயகத்தினுடைய குடும்பம், அவங்களுடைய பிள்ளைகள், நீங்க இருக்கிறது எங்களுக்கு பாக்கியம். ஆனாலும் உங்களினுடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம். எனவே நீங்க என்ன செய்யுங்க, மக்காவுக்கு நீங்க போறது சரிதான். ஆனால் ஒரு இந்த எளியவனுடைய ஒரே ஒரு வேண்டுகோளை மாத்திரம் நான் உங்களுக்கு வைக்கிறேன். ரொம்ப பெரிய அறிவாளி இப்னு முத்தி, கவிஞர், அறிவாளி. என்ன இப்னு முத்தி சொல்லுங்க உங்க வேண்டுகோள்? எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் கூஃபாவிற்கு செல்லக்கூடாது. உங்கள் தந்தை ஆட்சி செய்த கூஃபாவிற்கு செல்லாதீர்கள். அந்த கூஃபா வாசிகள் அவர்கள் தங்களுடைய வாக்குகளை நிறைவேற்றவில்லை உங்கள் தந்தை விஷயத்திலே. எனவே கூஃபா மக்கள் அழைச்சிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் போகக்கூடாது என்று உங்களுக்கு கருணையோடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. மக்காவிற்கு வந்ததற்கு பிறகு கூஃபாவிலிருந்து பல கடிதங்கள் வந்தது. நீங்க வரணும், கூஃபாவுக்கு வாங்க, உங்கள் தந்தை ஆட்சி செய்த இடம், உங்கள் சகோதரர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்த இடம், எனவே நீங்க வாங்க. இந்த கூஃபாவிலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய தொல்லைகள் தாங்க முடியவில்லை, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, வம்புபடுத்துறாங்க, நிறைய வரிகளை போடுறாங்க, ரொம்ப துன்பப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துகிறார்கள், நல்லாட்சி இல்லை, எனவே நீங்கள் வந்து எங்களுக்கு நல்லாட்சி தாங்க அப்படின்னு நிறைய கடிதங்கள் வர ஆரம்பிக்கிறது. எவ்வளவு கடிதம் வந்தது தெரியுமா? வரலாற்றுல ஒரு 10 அல்லது 200 100 1000 10,000 கடிதங்கள், மூடை மூடையாக கடிதங்கள், 10,000 கடிதங்கள் மாத்திரமல்லாமல் வஃத் தூதுக்குழுவாக பல கூட்டங்கள் வந்து வாருங்கள் வாருங்கள். இதெல்லாம் பல நாட்களாக மாதங்களாக நடைபெறுகிறது. ஒரு நாள் 2 நாள் உள்ள செய்தி அல்ல இது, மாத கணக்காக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வர வேண்டும், கூஃபாவுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க.
ஹுசைன் ரலியல்லாஹு நான் செஞ்சு கொடுக்கல, நான் வரலப்பா, எனக்கு ஆட்சி வேணாம், அல்ஹம்துலில்லாஹ் நான் அல்லாஹ்வுடைய இல்லம் பக்கம் நான் ஒதுக்கிட்டேன், என்னை வெற்றுங்க. அப்போ கடைசியாக வந்து ஒரு தூதுக்குழு பேசிய பேச்சு, கண்மணி நாயகத்தினுடைய திருப்பேரர் அவர்களே, உங்களுடைய தந்தை அவங்க ஷஹீதான இந்த தீனுக்காக, உங்களுடைய சகோதரர் ஹசன் அவங்க ஷஹீதான இந்த தீனுக்காக, உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த பல பேர் ஷஹீதாக இருக்கிறாங்க. இந்த அரசை அழகான முறையில் நடத்த வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் பாடுபட்டார்கள். ஆனால் தப்பான அரசு அமைந்து விட்டது. இந்த அரசை அகற்றி ஒரு நல்லாட்சியை நிறுவ வேண்டும். இதற்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம் என்றெல்லாம் பேசிய போது, அதெல்லாம் முடியாது, நான் வரல அப்படின்றதும், வந்தவங்க ரொம்ப திறமைசாலிகள். ஆனால் உண்மையிலேயே அவங்க விரும்பி தான் வர்றாங்க. உண்மையிலேயே அந்த கூஃபாவாசிகள் விரும்பி தான் வர்றாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் அமர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வாங்க அப்படின்னு. அப்போ ஒரு கட்டத்தில் வந்தவர் ஒருத்தர் சொல்றாரு, இப்போ மக்காவில் நீங்க நிம்மதியா இருக்கிறீங்க, பிரச்சனைகள் இல்லை, சஞ்சலங்கள் இல்லை, சண்டைகள் இல்லை, அதிகார துஷ்பிரயோகம் இல்லை, நீங்கள் நிம்மதியா இருக்கிறீங்க. இந்த எல்லாத்தையும் நாங்க பட்டுக்கிட்டு இருக்கோம், பரவாயில்லையா? நாங்க அட்டூழியம் செய்யப்பட்டால் பரவாயில்லையா? கஷ்டத்தில் ஆழ்ந்தால் பரவாயில்லையா? துன்பத்தில் ஆழ்ந்தால் பரவாயில்லையா? எங்களை அதிகாரிகள் ஏறி மிதித்தால் பரவாயில்லையா? எல்லா சுமைகளையும் எங்களுடைய தலையில் சுமத்தினால் பரவாயில்லையா? நாங்கள் துன்பம் கொள்ளலாமா? அதை நீக்குவதற்கான வலிமையும் வல்லமையும் உங்களிடத்தில் இருக்கிறது என்றுதானே நாங்கள் அழைக்கிறோம். உங்களுக்கு எல்லா வகையிலும் பக்கபலமாக துணையாக நாங்கள் இருப்போம் என்றுதானே அழைக்கிறோம். வரமாட்டீர்களா? இப்ப சொல்லுங்க, போகலன்னா அல்லாஹ்விடத்தில் குற்றவாளி ஆகுவானா இல்லையா? அப்படி ஒரு யோசனை. இந்த செய்தி, இந்த வார்த்தைகள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. மனசு ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அல்லாஹ்விடத்தில் நம்ம குற்றவாளி ஆயிடுவோமோ, இந்த மக்கள் இவ்வளவு துன்பப்படுறாங்களே, ஒரு அட்டூழிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதாக சொல்கிறார்களே, அநியாய ஆட்சி, எனவே இதை அகற்ற வேண்டும் என்று அவங்க கேட்கறது நியாயம் தானே என்று சொல்லித்தான் ஒரு முடிவுக்கு வந்து நம்ம சொல்றாங்க, சரி நீங்க சொல்வதை நான் விசாரிச்சு இருக்கிறேன், அதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப நான் உடனடியா வரல, நீங்க வந்து கரெக்டா இருப்பீங்களா, கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்களா, என்னோட ஒத்துழைப்பீர்களா? நிச்சயமா ஒத்துழைப்போம். அப்படி தெரிவதற்கு நான் ஒரு ஆளை உங்களோடு அனுப்புகிறேன். முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு தஆலா, சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சகோதரர் அகீல், அவர்களுடைய மகனார் முஸ்லிம். அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா உடைய சகோதரர் அண்ணன் வைங்க, அண்ணன். அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெரியத்தா மகன். அந்த அகீலை நான் அனுப்புகிறேன், உங்களோட அனுப்புறேன். அவங்க வந்து அந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று எனக்கு தகவல் தந்தால், அந்த சூழல் சாதகமாக இருந்தால் நான் வருவேன், சாதகம் இல்லை என்றால் வரமாட்டேன். சரி என்று அழைச்சிட்டு போயிட்டான். அகீல் போயிட்டான். அகீல் ரொம்ப பெரிய புத்திசாலி, அகீல் பை ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க. ரெண்டாவது ரொம்ப பெரிய வீரரும் கூட, தைரியசாலி. அங்க போனா கூஃபாவில் ஒவ்வொரு இல்லத்திலும் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க மக்கள் தாங்குறாங்க. அப்படிங்கிற எல்லாரும் தாங்குறாங்க. யார் வீட்டுல தங்குறதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எங்க வீட்டுல வந்து தங்குங்க என்று மக்கள் அழைக்கிறார்கள். 1000 வீடுகள் ரெடியாக இருக்கிறது தங்குவதற்கு. எந்த வீட்டுல போறது? ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல தங்கலாம். எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்க வீட்டுக்கு வாங்கலாம், எங்க வீட்டுல தங்குங்களேன். ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டிலே தங்கினார்கள் செய்தனா முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு தஆலா. அப்படி தங்கி இருக்கும் பொழுது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர்களிடத்தில் பையத்து செய்தாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பொறுப்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கு, அவர்களை தலைமை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் உங்களிடத்தில் பையத்து செய்கிறோம் என்று 18,000 பேர் பையத்து செய்தாங்க. சில நாட்களிலே இன்னும் தகவல் முழுமையா போகல. ஆனால் இந்த தகவல் யசீதுக்கு போனது. உளவாளிகள் மூலமாக பார்த்தார், இனிமேல் கூஃபா பிரச்சனையாக ஆகிவிடும், முஸ்லிமை கைது செய்ய வேண்டும், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வரக்கூடாது, எனவே இந்த ரெண்டையும் செய்யணும்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த கவர்னர் இருக்கிறது நொமான் இப்னு பஷீர், அவர் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர், இவர் சரியில்லை, இவரை வச்சு கதை நடக்காது. எனவே உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் பஸராவினுடைய கவர்னர், அது ஒரு பெரிய நகரம்,
கூஃபா ஒரு பெரிய நகரம் மாதிரி, பஸ்ராவும் பெரிய நகரம். அந்த நகரத்தினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய உபைதுல்லா இப்னு ஜியாத் அவரையே என்ன செய்கிறாங்க, கூஃபாவிற்கும் நீங்க தான் கவர்னர். ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னர் சில பேர் இருப்பாங்க. எந்த சின்ன பின்னமாவே ஒன்றும் இல்லாமல் கடைசியில் தேர்தலில் தோற்று ஒண்ணு கிடையாம போனாங்கலாம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி 2 இடத்துக்கு அவர் கவர்னராக ஆனார். 2க்கு கவர்னர். ஆனா ரொம்ப வம்பு பிடிச்சவன் ஜியாத் இப்னு ஜியாத், உபைதுல்லா இப்னு ஜியாத். அவன் வந்து பள்ளிகளில் அறிவிப்பு செய்தான், முஸ்லிம் எங்கு இருக்கிறார், முஸ்லிமை என்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். முஸ்லிமை ஒப்படைக்கவில்லை என்றால் நான் கடுமையான முறையில் வீடு வீடாக உள்ளே நுழைந்து தேடுவேன், என்னுடைய படைகள் தேடும். அப்படி யார் வீட்டிலே இருக்கிறாரோ அந்த வீட்டை நான் என்ன செய்து விடுவேன், அழித்து விடுவேன், அவர்களை நான் கொன்று விடுவேன் என்று அச்சுறுத்தினான். அவன் அந்த மாதிரி செய்கிற ஆண்கள் எல்லாருக்கும் தெரியும். இதற்கு இடையில் இவன் வர்றதுக்கு முன்னால கூஃபாவினுடைய நிலை நமக்கு சாதகமாக இருக்கிறது, எனவே புறப்பட்டு வாருங்கள் என்ற ஒரு கடிதத்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முஸ்லிம் அனுப்பிட்டான். அந்த கடிதம் போய் சேர்ந்து இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு புறப்படுறதுக்கு தயாராகிறார். ஆனால் அங்கே பல பேர் பல எதிர்ப்பு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போட்டவங்க சொல்றாங்க, நீங்க போகாதீங்க, மக்காவிலேயே ஒரு ஆட்சியை நாம் ஏற்படுத்துவோம், இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக மக்களையும் ஆட்சி ஏற்படுத்துவோம், நீங்க ஏன் போகணும், உங்களுக்கு பின்னால நாங்க நிற்கிறோம். இல்ல, அந்த மக்கள்லாம் நாம் இங்க ஏற்படுத்திட்டா அந்த மக்கள் நமக்கு கீழே இருப்பாங்க, அந்த மக்கள் துன்பப்பட்டு இருக்கிறாங்க, அந்த துன்பத்தை துடைப்பது யார், நான் வாக்கு கொடுத்து விட்டேன், அவர்கள் உண்மையிலே கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களா, அந்த மக்கள் நம்ம இடத்துல ஒத்துழைப்பு தருவார்களா, முஸ்லிம் எனக்கு எழுதிட்டாரு ஒத்துழைப்பு தருவாங்க, புறப்பட்டுவாங்க, நான் புறப்படுறேன் அப்படின்ட்டான். இவங்க என்ன செய்யறாங்க, குடும்பத்தோடு புறப்பட்ட போறாங்க. அப்போது சஹாபிகள் அவர்களுடைய முஹிப்பீன்கள் வந்து, சரி நீங்க போறீங்க, குறிப்பிட்ட சில வீரர்களை வேண்டாமனா அழைச்சிட்டு போங்க, குடும்பத்தை அழைச்சிட்டு போகாதீங்க. குடும்பத்தை அவங்க சொன்னாங்க, நான் சண்டை போடவா போறேன், யுத்தம் நடத்தவா செல்கிறேன், அங்கே சென்று அதிகாரிகளிடத்திலே நியாயமாக பேசி நல்ல ஆட்சியை நான் தான் இருக்கணுங்கிறது இல்லை, நான் போய் ஆட்சியை அமர்வதற்காக செல்லவில்லை, ஆட்சியை சீர் செய்வதற்காக ஆட்சியாளர்களிடத்திலே பேசுவதற்காக செல்கிறேன். அப்படி இல்லை என்றால் அந்த ஆட்சியை மாற்ற வேண்டிய நிலை வந்தால் அல்லாஹ்வுக்காக அந்த ஆட்சியை நான் மாற்றுவேன், அதற்காகத்தான் செல்கிறேன் என்று குடும்பத்தோடைய அவங்க புறப்படுறாங்க. இப்ப இப்னு ஜியாத், இந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் வந்து அறிவிப்பு செய்ததற்கு பிறகு அந்த மக்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எங்க வீட்டில் வந்து தங்குங்க, எங்க வீட்டில் வந்து தங்கலாம் வாயப்பட்டிருக்காங்க. வாங்கன்னு கூப்பிடாத வீட்டுக்கு எப்படி போறது? அரசு ஆலோசகராக கவர்னருடைய ஆலோசகர்கள் அங்கே இருக்கிறாங்க. இப்போ உபைதுல்லா இப்னு ஜியாத் தான் கவர்னர், அவருடைய ஆலோசகர்களாக சில ஆலோசகர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆளு ஹானி இப்னு உர்வா, ரொம்ப பெரிய ஆலோசகர், ஒரு சாலிஹான மனிதர். அவங்க பார்த்தாங்க, இன்னைக்கு என்னடா எல்லாரும் வாங்கன்னு ஹுசைனை கூப்பிட்டு இன்னைக்கு கைவிட்டீங்களப்பா அப்படின்னு சொல்லி தன் வீட்டிலேயே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார வச்சாங்க. யாருக்கும் தெரியாது அவங்க எங்க தங்கியிருக்க, ஒரு சிலர் ஆட்களை தவிர, நெருக்கமான ஆட்களை தவிர ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எங்க, முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. முஸ்லிம் அவர்கள் ஹானி இப்னு உர்வா ஆலோசகர் வீட்டில் தங்கி இருக்கிறாங்க, ஆனால் கண்டுபிடிக்க முடியல. ஆனா மக்கள் காட்டி கொடுக்கல, தெரிஞ்சவங்க கூட காட்டி கொடுக்கல. அது ஒண்ணு செய்யறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த இப்னு ஜியாத்தினுடைய அடிமையாக இருக்கக்கூடிய மகள்கள் தன்னுடைய எஜமான இடத்துல வந்து சொல்றான், எஜமானே, இத்தனை நாள் ஆகியும் முஸ்லீமை உங்களால் கண்டுபிடிக்க முடியலையே. ஆமாப்பா, கண்டுபிடிக்க முடியல. இந்த மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க, காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியலையே, நான் என்ன செய்வது? எனக்கு 3 நாள் அவகாசம் தான், 3 நாள் போதும். நீங்க வந்து 30 நாள் ஆச்சு, கண்டுபிடிக்கல. 3 நாள் நான் கண்டுபிடிக்கிறேன். நீ கண்டுபிடிப்பியா? ஆமா, ஆனால் எனக்கு காசு வேணும். எவ்வளவு காசு வேணும்? 3000 தீனார் தங்க காசுகள் எனக்கு வேணும். 3000 தீனார் என்ன, 30,000 தீனார் என்ன, ஆளை கொண்டு வந்தா சரி. 3 நாளில் அவர் எங்கே இருக்கிறார் என்பது 3 நாளுக்குள்ள உங்களை நான் சொல்கிறேன். 3000 தங்க காசு கொடுக்கப்பட்டது. இந்த மக்கள் ஒவ்வொரு பள்ளியாக சென்றான், ஒவ்வொரு பள்ளியாக சென்று அவதானித்தான். அவன் வெளியூர்காரன் மாதிரி தான் இருக்கிறான், வெளியூர்காரன் தான். அவன் தன்னை அடையாளம் கண்டு கொள்ளாத அளவிற்கு இப்னு ஜியாதினுடைய அடிமை என்று யாருக்கா தெரிஞ்சிருக்கும்.
இருக்கும் தெரியாத அளவுக்கு தன்னை மறைத்துக் கொண்டு வேறு மாற்று வேஷம் போட்டு பள்ளியாக போய் கடைசியில் ஒரு பள்ளியில் இஷாவில் அவன் பார்க்கிறான், ஒரு சாலிகான மனிதன் வணங்கி தொழுது கொண்டிருக்கு. இவர் தான் சரியான ஆளு அப்படின்னு அவன் முடிவு செய்யறான். எல்லாம் தொழுகை முடிஞ்சு போனாங்க. இவர் ரொம்ப நேரம் இபாதத்துல இருந்தாங்க. தொழுகை முடிக்கிறவர்கள் மெதுவாக வெயிட் பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்தாங்க. அவங்க தொழிலெல்லாம் முடிச்சு எழுப்பும் போது அவங்க கிட்ட வந்தாங்க. பெரியவங்களே, முஸ்லீம் பிரதியெல்லாம் தானே எங்கே இருக்கிறாங்க? நீ யாருப்பா? நான் அந்த ஊர்லேருந்து வர்றேன், முஸ்லீம் நாயகம் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு நாங்கள் வந்திருக்கிறேன். நான் ரசூலோட குடும்பத்தின் மீது ரொம்ப பிரியம் உள்ளவன், ரொம்ப பாசம் உள்ளவன், அவங்கள பார்க்கணும், அவங்க கையில் பையத்து செய்யணும் அப்படின்னு வந்திருக்கிறேன். இங்கே வந்தால் இந்த விஷயமெல்லாம் பெரிய விதமாக இருக்குது. இந்த இப்னு ஜியாதுங்கிறாங்க, இந்த கவர்னர் புதுசாக வந்திருப்பான், அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவன் ஆள் தானே, அவன் எப்படிலாம் பேசுகிறான். இதுதான் அரசியல், இது யூத அரசியல். இந்த இப்னு ஜியாத் பெரிய கொடுங்கோலனாக இருக்கிறான். எனவே நான் அவர்களிடத்தில் பையத்தை செய்து அந்த பையத்தினுடைய அடிப்படையிலேயே நான் என்ன செய்யணும், எங்கள் ஊருக்கு போய் ஒரு பெரிய படையை திரட்டி முஸ்லீம் அவர்களுக்கு சப்போர்ட்டாக கொண்டு வரணும். இந்த இப்னு ஜியாத் இந்த ஊர்ல இருந்து விரட்டி அடிக்கணும். அதுக்காக வேண்டி மட்டுமல்ல, நாங்கள் ஒரு பெரிய பண பொக்கிஷத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன்னு போனது காட்டுறோம். 3000 தங்க காசுகள் எப்படி இருக்கும்? 3000 தீனார்கள் லேசா, 3000 தீனார்களை கொண்டு வந்திருக்கிறேன். அதனால தயவு கூர்ந்து எனக்கு அவங்க எங்க இருக்கிறாங்கிறத காட்டினா நான் கையில போய் பையத்தை செய்வேன், அந்த திருமுகத்தை பார்க்கணும்னு நான் ஏங்கி கிடக்கிறேன் என்றெல்லாம் அவன் பேசிய பொழுது அப்போ அவங்க சொன்னாங்க, ஏன்பா இந்த பள்ளிக்கு எத்தனை பேர் வந்துட்டு போறாங்க, எத்தனை 100 பேர் வந்திருப்பாங்க, இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் தான் உனக்கு கிடைச்சனா அப்படின்னு அவங்க கேட்குறேன். நான் தான் உனக்கு கிடைச்சனா அப்படின்னு அவர் சொல்லும்போது அவன் சொல்றான், நான் எல்லாருடைய முகத்தையும் பார்த்தேன், யாரையும் நம்ப முடியல, பயமா இருக்கு, இப்னு ஜியாதுக்கு போய் சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. உங்க முகத்தை பார்த்தா மட்டும்தான் எனக்கு அந்த நிம்மதி கிடைத்தது, எனக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் நீங்க ஆக்கி விடாதீர்கள், தயவு கூர்ந்து அந்த பெருமகனார் எனக்கு காட்டுங்கன்னு கால விடாத குறையாக கேட்டதும் அவங்களோட கல்வி இறங்கிடுச்சு. சரி, நாளை காலையில் ஃபஜ்ருக்கு பிறகு இந்த இடத்துக்கு வா, நான் போய்கிட்டே இருப்பேன், எனக்கு பின்னால வந்து என்று சொல்ல மறுநாள் அப்படியே வந்து நேரம் ஹானி இப்னு உர்வா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இவங்க உடமையா வர்ற ஆள் தான், இந்த ஆள் சாலிஹான ஆள். அவங்க திறக்கப்பட்டது, உள்ள போனாங்க, முஸ்லீமை பார்த்தாங்க, இந்த நன்றியை கொடுத்தாங்க. கையை அவன் என்ன செஞ்சான், அந்த மக்கள் அவங்க பார்க்கறான், கையை முத்துறான், காலை முத்துறான், நெத்தியை முத்துறான், அவங்க கையில பையத்தை செய்யறான், எல்லாம் கூத்து பண்றான், எதுவும் செய்வான். இந்த மாதிரி யூதர்களுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய எதுவும் செய்வான், எல்லாமே செய்து முடித்து விட்டு அதை காணிக்கையும் கொடுத்துட்டு அவன் நேரம் என்ன செஞ்சான், நேரம் வந்தது கவர்னர் மாளிகை வந்து சொன்னான், நிஜமா முஸ்லீம் இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு, எங்க கண்டுபிடிச்சிட்டியாங்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு பக்கத்துல முதல் ஆலோசகர் யார், ஹானி இப்னு உர்வா, அவர் வீட்டில் தான் இருக்கு, உனக்கு ஆலோசகர் முஸ்லீமுக்கு பாதுகாவலர். எவ்வளவு பெரிய கேம் விளையாடுற. அப்படியா? ஹானி அழைக்கப்பட்டது. ஹானிக்கு 2 நாள் சுகம் இல்லை, அரசாங்கத்துக்கு வரல, கவர்னர் மாளிகைக்கு வரல. ஏன் வரல? எனக்கு சுகம் இல்லை, கட்டாரியால் அடிச்சு கொன்னுடுவேன் ஒன்று அப்படிலாம் பேசினது. ஹானி மேல அவ்வளவு பெரிய மரியாதை வைத்திருந்தான். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல், முஸ்லிம் எங்கே? முஸ்லிமா? அவர் எங்க இருக்காரு? அதை தானே என்னால தேடிட்டு இருக்கிறோம். ஓஹோ, நடிக்கிறீங்களோ என்று ஒரு கையை தட்டினதும் மக்கள் வந்து நிற்கிறான். இவனை தெரியுமா, நேற்று உன் வீட்டுக்கு வந்தானா, அப்பந்தான் விளங்கிச்சு இவனுடைய விஷமத்தனம் என்னன்னு. கட்டாரியால் அடித்த பொழுது அவருடைய மண்டை வெடித்து ரத்தம் சிந்தியது ஹானி இப்னு உர்வா அவர்களுக்கு. இந்த செய்தி முஸ்லீம் அவர்களுக்கு கேட்டு 4000 பேர் படையை திரட்டி கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, நேரா இந்த கவர்னர் மாளிகைக்கு வந்தாங்க. கவர்னர் மாளிகையில் 50 வீரர்கள் தான் இருக்கிறாங்க. நடந்த நிகழ்வு பெரியது. அங்கிருந்து கொண்டு இந்த இப்னு ஜியாத் அவன் அறிவித்தான், சிரியாவிலிருந்தும் பஸ்ராவிலிருந்தும் மாபெரும் படை வருகிறது, நீங்க இந்த முஸ்லீமோடு சேர்ந்து இந்த ஊர்வாசிகள் நீங்க 4000 பேர் வந்திருக்கிறீங்களா, உங்க 4000 பேருடைய வீட்டையும் தீக்கிரையாக்கி விடுவேன், தொலைச்சிடுவேன், ஒருத்தர் உயிரோடு தப்ப முடியாது, உடனடியாக இவரை விட்டு நீங்கள் ஓடி விடுங்கள், இல்லைன்னா நடக்கிறத வேற என்று சொன்னதும் அங்கே முஸ்லீம் அவர்களோடு வந்த படை கலகலக்க ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஆரம்பிச்சாங்க. இதுதான் கூஃபாவாசி. அப்படியே ஓட ஆரம்பிச்சாங்க.
முஸ்லீம் அவர்கள் திரும்பி பார்க்குறாங்க, 4000 பேர் வந்த படையில் வெறும் 30 பேர் மட்டுமே இருக்கிறார்கள். எப்படி இருக்கும்? இப்போ முஸ்லீம் இதுக்கு பேர் இங்கே நிற்கிறது சரியில்லை, இனி ஆபத்து என்று தெரிந்து அவர்களும் என்ன செஞ்சாங்க, கலைஞ்சு போயிட்டாங்க. ஒரு வீட்டிலேயும் அவர்களை அனுமதிக்கவில்லை. ஒரு கிழவி கதவை திறக்கிறார், பார்த்தால் முஸ்லீம். இது முஸ்லீம் அல்லவா, ரசூலுல்லாஹி குடும்பத்தை சார்ந்தவர்கள்? ஆமா, உள்ள வாங்க. அந்த கிழவி மட்டும் கொடுத்தார். ஆனால் அந்த கிழவியினுடைய மகன் பிலாலுல் கூஃபி, அந்த ஊர்ல உள்ள பிலால் கூஃபி, அவன் பயந்து போய் என் வீட்டில் தான் முஸ்லீம் இருக்கிறான் சொல்லி கொடுத்தார். வீரர்கள் வந்தார்கள், முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். அவர்களும் எதிர்த்து போராடினார்கள், வெட்டுக்காயப்பட்டார்கள். அவர்களுடைய எல்லாரும் பிடித்து அரசு செய்து கையையும் காலையும் கட்டி கழுதைக்கு மேலாக ஏற்றி மொட்டை எடுத்து தெரு தெருவாக சுத்தினார்கள். ரசூலுல்லாஹி குடும்பத்தை சார்ந்த ஒரு பிள்ளை. இதுல பெரிய வேதனை என்ன தெரியுமா? யாரெல்லாம் முஸ்லீம் அவர்களிடத்தில் பைஅத் செய்தார்களோ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக, அவர்கள் எல்லாம் தெருக்களிலே நின்றார்கள். தெருவில் போகும்போது ஒன்றும் செய்ய முடியல, அவங்களால எதுவும் செய்ய முடியல, அந்த துணிச்சல் இல்லை அவர்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு புறப்பட்டு வந்தாங்க. இவங்க போகும்போது கடைசியில் இவங்களை கொண்டு போய் இவங்களை ஷஹீதாக்கிட்டான், இவங்களையும் வெட்டிட்டான், ஹானி இவன் உருவா அவர்களையும் ஷஹீதாக்கிட்டான். இப்படி பல பேர் அதை வெட்டப்பட்டார்கள். அங்கீகரிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது வெட்டப்பட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள், இது எதுவுமே தெரியாமல். அப்படி அவர்கள் வந்து நேரம் என்ன செய்யறாங்க, ஒன்று ஒரு இடத்துல தங்குறாங்க, 7 ஒரு இடத்துல தங்குறாங்க, 9 தான் கடைசி, 7ல தான், அப்புறம் 7ல தான் கர்பலாவிலே வந்து தங்குகிறார்கள். இப்படி கர்பலாவிலே வந்து தங்கும் போது இப்னு ஜியாதினுடைய படை 4000 பேரோடு வந்திருக்கு. இவங்க படையில வெறும் 72 வீரர்கள் மாத்திரமே இருக்கிறாங்க. 32 குதிரைப்படை வீரர்கள், 40 காலாட்படை வீரர்கள். இவங்க தான், மற்றெல்லாம் குடும்பம் தான், சிறுவர்களும் பொம்பளை பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, இப்போது அவங்க சொன்னாங்க தன்னோட, அதோடு மாத்திரமெல்லாம் இடையிலே நிறைய பேர் சேர்ந்து வந்தாங்க, நாங்களும் வர்றோம். இப்ப ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொண்ட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மக்களிடத்தில் சொன்னாங்க, எனக்கு கூஃபாவில் பாதுகாப்பு இல்லை, நான் கூஃபாவுக்கு இனி போக முடியாது, தெளிவாக ஆகிவிட்டது. எனவே நீங்கள் என்னோடு வருவதாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய உயிரை இழக்க வேண்டியது இருக்கும், போறதா இருந்தால் போயிடுங்க, பிரச்சனை இல்லை, நான் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டேனும். கூட வந்தவர்கள் இடையில இணைந்தவர்கள் எல்லாம் எல்லாரும் பிரிந்து போயிட்டாங்க. 72 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அதுல பல பேர் அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள், சிலர் அஹ்லுல் பைத்தை சாராதவர்கள். அவர்களை பார்த்து சொன்னாங்க, என் குடும்பம் நான் பார்த்துக்கிறேன், ஆனா நீங்க வந்து என்னோட இறக்கணும், பிரச்சனையில் ஈடுபடணுங்கிற அவசியம் இல்லை என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், கண்மணி நாயகத்தினுடைய திருப்பேரர் அவர்களே, நாங்கள் கூஃபாவாசிகள் அல்ல, உங்கள் மீது எவனாவது கை வைப்பதாக இருந்தால் எங்களுடைய உயிர் போனதற்கு பிறகுதான் கை வைக்க முடியும் என்று உறுதியாக நின்று அந்த களத்திலே எதிர்க்களம் கண்டவர்கள் அந்த பெருமக்கள். 72 பேரும் ஷஹீதாக்கப்பட்டார். இது குறித்து பேச முடியல. இப்பதான் கர்பலாக வந்து சேர்ந்து, கர்பலாக வர்றதுக்கே நிறைய பாதை இருக்கு, நிறைய தூரம் இருக்கு. இந்த 72 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. இதுல ஒரு பெரிய வேதனையான செய்தி என்ன தெரியுமா? சண்டை நடந்து கொண்டிருக்கிறது 4000 பேர். ஏற்கனவே யஸீத் ஹுர்ரு என்பவர்களுடைய தலைமையிலே ஒரு 1000 பேர் அனுப்பி வச்சிருக்கிறான், 5000 பேர் இருக்கிறாங்க. அந்த ஹுர்ரு மனம் மாறி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு காலடியில வந்து வீழ்ந்து, உங்களை பின்தொடர்தான் உத்தரவிடப்பட்டது, உங்களை கொலை செய்வதற்கல்ல, ஒருபோதும் உங்களுக்கு எதிராக நான் என்ன செய்ய மாட்டேன், வாள் தூக்க மாட்டேன், உங்களுக்கு எதிராக எவன் வாள் தூக்கினானோ அவனோட போராடுவேன். அங்க வந்துட்டான், ஹுர்ரு அங்க வந்துட்டார். கடைசி அவரும் ஷஹீதாகி பலரும் ஷஹீதாகிட்டாங்க. இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்கள் இருக்கக்கூடிய கூடாரத்திலிருந்து ஒரு சப்தம். ஏன்னா அங்க ஒரு பெண் கர்ப்பிணியா இருக்கிறாங்க, குழந்தை பிறந்து, ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சகோதரி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா தூக்கிட்டு வந்து அந்த யுத்த களத்திலையும் ஹுசைன் ரலியல்லாஹு கையில கொடுக்குறாங்க. அப்போ ஒரு சில வீரர்கள் தான் மிச்சம் இருக்கிறாங்க. அந்த நேரத்திலையும் கூட கையிலே ரத்தம், உடம்பெல்லாம் ரத்தம், கையிலே வைத்துக்கொண்டு காதிலே பாங்கையும் இகாமத்தையும் சொல்லி அப்துல்லா என்ற பெயரையும் வைத்து தன்னுடைய சகோதரியுடைய கையிலே கொடுக்கும் பொழுது எங்கிருந்தோ பறந்து வந்த அம்பு அந்த குழந்தையினுடைய கழுத்திலே நுழைந்து ஷஹீதான. எவ்வளவு பெரிய கொடுமை! இரக்கமில்லாத நிகழ்வுகள் அதில் நடந்தது. அப்படியே கண்ணீர் வடித்து அவர் அந்த குழந்தையை கொடுத்துட்டு சொன்னாங்க. அந்த குழந்தையை பார்த்து, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டகத்தை விட சிறப்பை அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான்.
பெரிய ஷஹீதனாக இருக்கிறான் என்று கொடுக்கப்பட்டது. அருமையானவர்களே, எல்லாரும் ஷஹீதானதற்கு பிறகு உடம்பெல்லாம் இரத்த சகதியோடு தண்ணீர் தாகத்தோடு அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணா நதிக்கரையிலே தண்ணீர் குடிப்பதற்காக சென்ற போது ஒருவன் அம்பு எய்து வாயிலை குத்தி அதிலிருந்து இரத்தம் படிந்தது, தண்ணீர் இரத்தமானது. அதை வீசிவிட்டு அப்படியே வந்து நின்றார்கள். இந்த நிகழ்வுகளை எல்லாம் விரித்து சொல்வதற்கான கால அவகாசம் இல்லை. அருமையானவர்களே, அந்த சமயத்தில் ஒரு குழந்தை கூடாரத்திலே கட்டுவதற்காக கட்டி வைத்திருந்த அந்த கம்பை முளையை பிடுங்கி எதிரிகளை துவம்சம் செய்து விடுவேன் என்று அப்படி கையை காட்டுது. அந்த சின்ன பிள்ளை, ஒரு 4-5 வயசு பிள்ளை, அப்படி கையை காட்டியதும் அங்கே இருக்கக்கூடிய ஷிமார் என்பவன், இவன் தான் இந்த யுத்தத்திற்கே காரணமானவன். ஒரு கட்டத்தில் உபைதுல்லா இப்னு ஜியாத் கூட அவனுடைய மனம் மாறிய போது, இல்லை நீ தவறு செய்கிறாய், அங்க மர்வான் மாதிரி கேட்க இந்த ஷிமார் தான் சொன்னா, ஒன்று அவரை கைது செய்ய வேண்டும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, இல்லது கொன்று விட வேண்டும், இல்லைன்னா ஆட்சிக்கு எப்போதும் பிரச்சனை தான், எல்லா கடும் பிரச்சனையா இருக்கும் என்று சொல்லி அந்த ஷிமார் தான் இந்த யுத்தத்திற்கே காரணமானவன். அந்த குழந்தையை அடிக்க வந்த பொழுது அந்த குழந்தையை வெட்டுவதற்கு துணிந்தான் இந்த ஷிமார். அப்போது ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்து அந்த கையால் தடுத்தார்கள். அவருடைய 4 விரல்கள் வெட்டப்பட்டது. ஜெய்னப் நாயகி ஹுசைனுடைய சகோதரி அந்த குழந்தையை அள்ளி கொண்டே போனார்கள். அப்போதுதான் இவர் தன்னந்தனியா நிற்கிறாங்க. சரி, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க, சூழ வீரர்கள் நிற்கிறார்கள். ஆனால் யார் கொல்லுவது அப்படிங்கிறது பயம் இருந்தது. நீ வீசு, நீ அம்புயை, நீ ஈட்டி எரி என்றெல்லாம் ஆளுக்கு ஆள் சொல்லிக் கொண்டு இருந்தாலும் கூட அவர்களுடைய கல்வியிலே ஒரு சின்ன பயமும் அச்சமும் இருக்கத்தான் செய்தது. கடைசியாக சினான் இப்னு அனஸ் அவன் தான் என்ன செய்கிறான், ஈட்டி எரிகிறான். அது அவருடைய நெஞ்சிலே வந்து பாய்கிறது. இந்த நேரத்தில் ஷிமார் வேகமாக வந்து அவருடைய கழுத்தை வெட்டுகிறான். இதுதான் நடந்த நிகழ்வு. இந்த வரலாற்று பின்னணியை நாம் பிரித்து பேசவில்லை, மிக சுருக்கமாக சொல்லி இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காகவும் நல்லாட்சி நிகழ வேண்டும் என்ற ஒரே கருத்திலும் தான் சீனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டார்கள். உண்மையிலேயே யுத்தம் நடத்த வேண்டும் என்று அவர்கள் கருதி இருந்தால் ஒரு மாபெரும் படையை திரட்டுவதற்கான வல்லமையும் சக்தியும் அவர்களுக்கு இருந்தது. அது செய்யலாம், அதை உணர்ந்து கொள்ளல. அருமையான பெருமக்களே, இந்த கர்பலாவில் நடைபெற்ற இந்த நிகழ்வு அந்த நேரத்தில் செய்ததுனா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா மதீனாவில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஒரு அவங்க மனைவி இருக்கிறாங்க, ஹயாத்தா இருக்கிறாங்க. அவங்க அந்த பகல் வேலையில பகல் தூக்கம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. கைலூலா திடீர்னு கதறி விழிச்சாங்க. வீட்டில் இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, உங்கள் மூமினீன் என்ன ஆச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் இப்போது கனவிலே பார்த்தேன். அவர்களுடைய தாடி, அவருடைய தலையெல்லாம் மணலாக இருந்தது, புழுதியாக இருந்தது. நாயகமே என்ன நடந்தது என்று கேட்கும் போது, என்னுடைய பிள்ளையை கொலை செய்து விட்டார்கள், என்னுடைய பிள்ளையை கொலை செஞ்சுட்டாங்க என்று அவர்கள் கண்ணீர் வடித்ததை, கர்பலாவிலிருந்து நான் வருகிறேன் என்று அவர்கள் சொன்னதை நான் கேட்டேன். ஏற்கனவே ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா நாயகி வீட்டில் இருக்கும்போது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளை அவங்கள மடியில் வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. யார சொல்லலாம், ஹுசைன் உங்களுக்கு ரொம்ப பிரியமோ? ஆமாம் ஜிப்ரீல், எனக்கு ரொம்ப பிரியம். ஒன்றை நான் சொல்லுவேன், பாருங்கள், உங்கள் உம்மத்து உங்கள் பிள்ளையை கொல்லும் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அழுதாங்க. உம்மு சலமா நாயகி கேட்கிறாங்க, ஏன் அழுகிறீர்கள், இப்படி நடந்தது என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிவிட்டு ஜிப்ரீல் வந்து சொன்னாங்க, அந்த கர்பலா என்ற இடத்திலே என்னுடைய பிள்ளையை என்னுடைய உம்மத்து கொல்லும் என்று சொல்லி ஒரு மணலையும் தந்தார்கள். இந்த மணல் எப்போது சிரிக்கிறதோ அப்போது என் பிள்ளை கொல்லப்பட்டிருப்பார் இந்த அர்த்தம் என்று குறிப்பிட்டார்கள். உடனே அந்த மண்ணை இங்க சேமித்து வச்சிருந்தாங்க, பாதுகாத்து வச்சிருந்தாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா போய் பார்க்கிறார்கள், அது செக்க சிவந்த மணலாக இருந்தது. ஜனநாயகத்திற்காக, நல்லாட்சியை நிலவுவதற்காக இந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தின் பெரும் பகுதியில் ஒரு பெரும் கூட்டம் தங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இப்படி ஒருவேளை அவர்கள் அந்த ஷஹாதத்தை மேற்கொள்ளவில்லை என்றால், ஒருவேளை இந்த தப்பான ஆட்சி காலமெல்லாம் கூட தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த ஆட்சி ஒரு காலகட்டத்தில் மாறி யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவர்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் தண்டிக்கப்பட்டு நல்லாட்சி பின்னால் நிலவுவதற்கான ஒரு காரணமாக இந்த கர்பலாவினுடைய ஷஹாதத் அமைந்தது என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, அருமையான பெருமக்களே, அது எல்லாம் வல்ல அல்லாஹ்வும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னது போன்று
அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை நெஞ்சம் நிறைந்து நாம் நேசிப்போமாக. அவர்களுடைய மஹப்பத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போமாக. நம்முடைய சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுத்து அந்த அன்போடு, அந்த பிரியத்தோடு, அந்த பாசத்தோடு நம்முடைய இதயத்தை கலக்கச் செய்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தத்தையும் அல்லாஹ்வினுடைய அருளையும் பெறுவோமாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.